வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டுங்க. இதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்க. பெரும்பான்மை 99% வந்துட்டுங்க நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுறது. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஏன்டா உங்கள்கிட்ட நல்ல துணியே இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஒரே துணி தானா, அதான் பணம் வருதில்ல, நல்லா தான் போட்டு தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய துணி விஷயத்தில் நான் அதிகமாக கவனமே செலுத்த மாட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம குடும்பத்துக்கு துணி எடுத்து கொடுக்கலாமா, இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டுங்க எப்படின்னா அந்த மற்றவங்களுக்காண்டியே பார்த்து பலனுங்காட்டிங்க என்னுடைய தோற்றத்தில் நான் பெருசாக இதே பண்ண மாட்டேங்க, அதை கண்டுக்கவே மாட்டேன். அதே மாதிரி மோதிரம் தான் இருக்குதுங்க, என்னாச்சும் மோதிரம் போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, பார்க்கவே முடியாதுங்க. அதே மாதிரி சைனும் இருக்குதுங்க, சைனும் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது, நம்ம எப்பவும் போல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம எங்காவது போனோம்னா கொஞ்சம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்குது. அது போக பிஸ்னஸ் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க. அப்போ இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வர்றப்பங்க கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. 99% கமெண்ட் இந்த மாதிரி வரதால் டெலிட் பண்ணிடுங்க. ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறையா பேரும் கூட நினைக்கலாங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே துணி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாங்க. என்னுடைய அந்த வெளி தோற்றத்தில் நான் என்னை பெரிய ஆளாக நான் காட்ட விரும்பலைங்க, அவ்வளவுதான். நம்ம உள் மனசு நல்லதாக சுத்தமாக இருக்குதா, அது மட்டும் போதும் அப்படிங்கிறக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருந்துக்குதுங்க. சரிங்களா. அதே மாதிரி பனி நல்லா எடுத்துனா அது கிளியர் அளவுக்கு போட்டே இருப்பேங்க. சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் ஆஃபீஸ் வேலைக்கு போகலிங்களே, நம்ம விவசாயம் தானே பண்ணுறோம், என்ன பண்ணுறதுங்க.